Good morning, students. Today we are going to see about the chromosomal mutations. Already mutation and sudden changes occurring in the chromosomal number. It may be chromosome structure or it may be the chromosome number. That's the mutation. There are two types of mutations, point mutation and chromosomal mutation. Last class we have seen the point mutations. So what are the types of point mutations? Transition, transversion, missense, nonsense, silent, frame shift mutations எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் we are going to see about the chromosomal mutations. chromosomal mutations அப்படின்றது என்னென்னா, பாயிண்ட் மியூட்டேஷன் என்னென்னா, ஒரு ஜீன் குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஒரு ஜீனில் அதோட நியூக்ளியோடைடு சீக்வன்ஸில் நடக்கக்கூடிய மியூட்டேஷன் தான் பாயிண்ட் மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம். இங்கே குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படின்னக்குள்ள the genome can also be modified on a larger scale by altering the chromosome structure or by changing the number of chromosomes in a cell. These large scale variations are termed as chromosomal mutations or chromosomal aberrations. Chromosomal aberration அப்படின்றது என்னன்னா, குரோமோசோம் பிறழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஜீன்கள் இல்லாமல் a set of genes, ஒரு பர்டிகுலர் DNA fragment அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி a particular set of genes may be alter ஆகும், சேஞ்ச் ஆகும். அதுதான் குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ். குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டே டெலீட் ஆகும், இல்லை ஆட் ஆகும், இல்லை தலைகீழாக திரும்பும், அந்த மாதிரி டப்ளிங் ஆகும். இதுதான் என்னது அப்படின்னா, இதனால் என்னாகும், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் மே பி சேஞ்ச். ஸோ அதுதான் குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ் ஆர் குரோமோசோமல் அபரேஷன்ஸ் அப்படின்னு பேர். ஜீன் மியூட்டேஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஆர் சேஞ்சஸ் தட் டேக் பிளேஸ் வித்தின் த ஜீன், whereas chromosomal mutations are changes to a chromosome region consisting of many genes. அப்போ ஜீன் மியூட்டேஷனுக்கும் குரோமோசோமல் மியூட்டேஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, பர்டிகுலர் ஜீனில் மட்டும் மியூட்டேஷன் நடந்தது, சடன் சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா தட் இஸ் ஜீன் மியூட்டேஷன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படின்னக்குள்ளார குரோமோசோம் மியூட்டேஷனில் ஒரு பர்டிகுலர் குரோமோசோம் ரீஜன் அப்படின்னக்குள்ளார அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய மெனி ஜீன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஜீன்களில் நடைபெறக்கூடிய திடீர் மாற்றம் தான் குரோமோசோமல் அப்ரேஷன்ஸ் ஆர் குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ். It can be detected by microscopic examination, genetic analysis or both. In contrast, gene mutations are never detectable microscopically. Chromosomal mutations are divided into two groups: changes in chromosome number and changes in chromosome structures. So chromosomal mutationsல two types of mutations இருக்கு. Changes in chromosome number. Chromosome number will be always in diploid in nature இல்லையா. ஸோ அந்த குரோமோசோம் நம்பரில் சேஞ்சஸ் நடக்கும், இல்லை அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் சேஞ்ச் ஆகும். ஸோ தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ். வாட் ஆர் தே? சேஞ்சஸ் இன் குரோமோசோம் நம்பர் அண்ட் சேஞ்சஸ் இன் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு குரோமோசோம் நம்பரில் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும், ஈச் அண்ட் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம்ஸில் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது, ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஆர்கானிசமில் ஜீனோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஒவ்வொரு ஆர்கானிசம்லேயும் டிஃபைன்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ அதில் இட் மே பி வேரி த டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், ஈவன் தோ சம் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் ஹேவிங் ஐடென்டிக்கல் நம்பர் ஆஃப் குரோமோசோம், தே வில் நாட் பி சிமிலர் இன் கேரக்டர். ஸோ ஒரு சில தாவரங்களில் இல்லை விலங்குகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியான நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்தாலும் அதோட கேரக்டர் ஒரே மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா, ஹென்ஸ் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் வில் நாட் டிஃப்ரென்ஷியேட் த கேரக்டர் ஆஃப் ஸ்பீசிஸ் ஃப்ரம் ஒன் அனதர், பட் த நேச்சர் ஆஃப் ஹெரிடிட்டரி மெட்டீரியல் இன் குரோமோசோம் தட் டிட்டர்மைன்ஸ் த கேரக்டர் ஆஃப் ஸ்பீசிஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் அண்ட் ட்ரெய்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ் டு தேர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் த்ரூ ஜீன் இல்லையா. ஸோ அந்த ஜீன்களில் இருக்கக்கூடிய மாறுதல்கள் மூலமாக அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரே மாதிரியான எண்ணிக்கையில் குரோமோசோம்ஸ் நம்பர் இருந்தாலும் என்னவாக இருக்கும், அதில் சம் வேரிஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த குரோமோசோம் நம்பரில் என்ன இருக்கும் அப்படின்னா, சொமாட்டிக் செல்ஸில் இருக்கும். அதில் என்ன, டியூ டு த அடிஷன் ஆஃப் குரோமோசோம் நம்பர் இருக்கும், இல்லை அப்படின்னா டெலிஷன் ஆஃப் குரோமோசோம் நம்பர் இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு தான் பேர் என்னென்னா நியூமரிக்கல் குரோமோசோம் அப்ரேஷன் ஆர் பிளாய்டி. ஸோ நியூமரிக்கல் குரோமோசோமல் அப்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, குரோமோசோம் நம்பர் ஆஃப் சொமாட்டிக் செல்ஸ் அப்படின்னா என்ன, பாடி செல்ஸில் changed due to the addition or elimination of individual chromosome or basic set of chromosomes. This condition is known as a numerical chromosomal aberration or ploidy. So அந்த ploidy there are two types of ploidy, aneuploidy and euploidy. Okay, so அந்த ploidy very very important question.
நிறைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளாய்டி அப்படின்றது there are 2 types of ploidy, aneuploidy and euploidy. ஸோ அன்யூப்ளாய்டி அப்படின்னா என்னென்னா ப்ளாய்டி இன்வால்விங் இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸ் வித்தின் ஏ டிப்ளாய்டு செட். எப்போயுமே நம்மளுக்கு குரோமோசோம்ஸ் என்னவாக இருக்கும் 2N-ஆக இருக்கும். அந்த 2N-ல் வந்து 1 குரோமோசோம் எக்ஸஸ் ஆவோ இல்லை 1 குரோமோசோம் மைனஸ் ஆவோ ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்னது அன்யூப்ளாய்டி. ஓகே, ஸோ ப்ளாய்டி இன்வால்விங் இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸ் வித்தின் ஏ டிப்ளாய்டு செட். டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோமில் இண்டிவிஜுவல் குரோமோசோமில் வந்து ஏற்படக்கூடிய மாறுதல்கள் தான் வந்து அன்யூப்ளாய்டி. அதுவே யூப்ளாய்டினா என்னென்னா ப்ளாய்டி இன்வால்விங் என்டையர் செட் ஆஃப் குரோமோசோம். என்டையர் செட் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னக்குள்ளார 2N இருக்கு இல்லையா, அந்த 2N-மே வந்து ஆல்டர் ஆகும். அதுதான் வந்து என்டையர் செட் ஆஃப் குரோமோசோம், தட் இஸ் கால்டு யூப்ளாய்டி. உங்களுக்கு வந்து இங்கே இந்த ஃப்ளோ சார்ட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளாய்டி இஸ் டிவைடட் இன்ட்டு 2. நீ புக்கை வச்சு பார்த்துக்கோ. ப்ளாய்டியில் வந்து there are 2 types, அன்யூப்ளாய்டி அண்டு யூப்ளாய்டி. அன்யூப்ளாய்டியும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்தர் இட் வில் பி கிளாசிஃபைடு இன்ட்டு ஹைப்பர் ப்ளாய்டி அண்டு ஹைப்போப்ளாய்டி. ஹைப்பர் அப்படின்னாவே எப்பயுமே இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் குரோமோசோம், ஹைப்போ அப்படின்னா டிக்ரீஸிங் நம்பர் ஆஃப் chromosomes. Okay, aneuploidy வந்து it is a content in which diploid number is altered either by addition or deletion of one or more chromosomes. Organisms show aneuploidy are known as aneuploid or heteroploids. There are 2 types, hyperploidy and hypoploidy. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸில் வந்து ஒரு குரோமோசோம் அதிகமாக இருக்கும், இல்லை அப்படின்னா இன்க்ரீஸிங் ஆச்சு அப்படின்னா குரோமோசோம் எண்ணிக்கையில் வந்து அதிகரிச்சது அப்படின்னா ஹைப்பர்ப்ளாய்டி. சப்போஸ் குரோமோசோம் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஹைப்போப்ளாய்டி. நான் அந்த சார்ட்டை வச்சு அப்படி சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் வந்து தியரி படிச்சுக்கோ புக்கில். ஹைப்பர்ப்ளாய்டி அப்படின்றது வந்து என்னென்னா அடிஷன் ஆஃப் 1 or more chromosomes to diploid set are called hyperploidy. Diploid chromosomes represented a disomy. Hyperploidy can be divided into 3 types. They are trisomy, tetrasomy, pentasomy. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஹைப்பர்ப்ளாய்டி வந்து there are 3 types of hyperploidy. என்ன இருக்குது அப்படின்னா trisomy, tetrasomy, pentasomy. trisomy அப்படின்னா என்னென்னா டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோமோட அடிஷன் ஆஃப் 1 குரோமோசோம்ஸ் இருந்தது அப்படின்னா தட் இஸ் ட்ரை. இங்கே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ 2 + 1 3, ஸோ தட் இஸ் ட்ரைசோமி. டபுள் ட்ரைசோமி அப்படின்னா 2N + 1 + 1, தட் இஸ் டபுள் ட்ரைசோமி. டெட்ராசோமி அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா 2N + 2, 2 + 2 4, தட் இஸ் டெட்ராசோமி. அதுலேயும் டபுள் டெட்ராசோமி அப்படின்றது 2N + 2 + 2. பென்டாசோமி அப்படின்னா என்ன, பென்டானா என்ன 5, அப்போ 2N-ஓட என்ன இருக்கும் +3 குரோமோசோம்ஸ் ஆட் ஆகிருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு pentasomy. Okay, so addition of 3 individual chromosomes from different chromosomal pairs to normal diploid set are called pentasomy. So hyperploidy அப்படின்னா என்னென்னா டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோமோட இண்டிவிஜுவல் குரோமோசோம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு hyperploidy. That can be divided into 3 types, trisomy, tetrasomy, pentasomy. இந்த ட்ரைசோமி எதில் இருக்கும் அப்படின்னா முதல்ல ட்ரைசோமிக்கு வந்து யார் ரிப்போர்ட் பண்ணதுன்னா பிளாக்ஸ்லி டட்டுரா ஸ்ட்ராமோனியம் அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் பண்ணார். அதுக்கப்புறம் நிக்கோட்டியானா, பைசம், ஈனோத்திரலெல்லாம் வந்து இந்த ட்ரைசோமி கண்டிஷன் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டபுள் டெட்ராசோமி இதெல்லாமே வந்து டெட்ராசோமிக் எல்லாமே வந்து வீட் பிளான்ட்ஸில் நிறைய அதிக அளவில் இருந்தது. அடுத்தது ஹைப்போப்ளாய்டி. ஹைப்போப்ளாய்டி அப்படின்றது என்னென்னா ஸோ டிக்ரீஸிங் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஃப்ரம் தி டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ டிக்ரீஸிங் நம்பர் லாஸ் ஆஃப் 1 or more chromosome from the diploid set in the cell is called hypoploidy. அது வந்து 2 types இருக்கும், மோனோசோமி, நல்லிசோமி. ஸோ இங்கே இருக்க பாரு ஹைப்போப்ளாய்டி, இதோட டிவிஷன்ஸ் வந்து இது. ஸோ ஹைப்போப்ளாய்டு அப்படின்னாக்குள்ள மோனோசோமி, நல்லிசோமி. மோனோ அப்படின்னா என்ன, டிப்ளாய்டு செட்லேருந்து ஒரு குரோமோசோம் குறைஞ்சது அப்படின்னா 2N - 1, 2 - 1 1 அப்படின்னாவே மோனோ அப்படின்னு அர்த்தப்போ தட் இஸ் கால்டு மோனோசோமி. இதுவே டபுள் மோனோசோமி அப்படின்னா 2N - 1 -1, தட் இஸ் டபுள் மோனோசோமி. நல்லிசோமி அப்படின்றது 2N - 2, 2N 2 - 2 none. ஓகே, ஸோ தட் இஸ் கால்டு நல்லிசோமி. டபுள் நல்லிசோமி 2N - 2 -2. ஸோ ஹைப்போப்ளாய்டி அப்படின்றது என்னது, டிக்ரீஸிங் நம்பர் ஆஃப்
குரோமோசோம் ஃப்ரம் த டிப்ளாய்டு செட். அது வந்து என்ன இருக்கும், பேசிக்காக 2 டைப்ஸ் இருக்குது, மோனோசோமி, நல்லிசோமி. ஓகே, அதிலே ட்ரிபிள் மோனோசோமி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி நல்லிசோமி அப்படின்றதும் டபுள் நல்லிசோமி ரெஸ்பெக்டிவ்லி. அதே மாதிரி இது எல்லாமே வந்து என்னது, தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் தி அன்யூப்ளாய்டி. அன்யூப்ளாய்டி அப்படின்றது என்ன, டிப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் குறையிறதோ அல்லது அடிஷன் ஆர் லாஸ் ஆஃப் ஒன் குரோமோசோம். அடிஷன் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ஹைப்பர்ப்ளாய்டி, லாஸ் ஆச்சு அப்படின்னா அது ஹைப்போப்ளாய்டி. ஹைப்பர்ப்ளாய்டி ஃபர்தர் டிவைடட் இன்டு 3 ட்ரைசோமி, டெட்ராசோமி, பென்டாசோமி. அதே மாதிரி ஹைப்போப்ளாய்டி அப்படின்றது டிக்ரீசிங் ஆர் லாஸ் ஆஃப் ஒன் குரோமோசோம் ஃப்ரம் தி diploid set of chromosome that will be classified into 2, monosomy and நல்லிசோமி. ஸோ these are all comes under the group of aneuploidy. நெக்ஸ்ட் வந்து யூப்ளாய்டி அப்படின்னா என்னென்னா, ஸோ யூப்ளாய்டி அப்படின்றது இட் இஸ் a condition where the organism possesses one or more basic set of chromosomes. யூப்ளாய்டி is classified as monoploidy, diploidy and பாலிப்ளாய்டி. உங்களுக்கு அந்த டைப்ஸ் ஆஃப் அன்யூப்ளாய்டி வந்து ஜஸ்ட் குரோமோசோமோட நம்பர்ஸ் கொடுத்து அது எப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்றதை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், யூப்ளாய்டி அப்படின்றது இட் வில் பி ஃபர்தர் கிளாசிஃபைடு இன்டூ 3 ஹாப்ளாய்டு, டிப்ளாய்டு அண்டு பாலிப்ளாய்டி. ஸோ யூப்ளாய்டி அப்படின்னா என்னென்னா, வேரியேஷன்ஸ் இந்த குரோமோசோம் நம்பர் that occurs due to the increase or decrease of full set of chromosomes. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் செட் ஆஃப் குரோமோசோமில் ஏற்படக்கூடிய அந்த நம்பர் வேரியேஷன்ஸ் தான் வந்து யூப்ளாய்டி. ஓகே, த கண்டிஷன் வேர் அன் ஆர்கானிசம் ஆர் somatic cell has 2 sets of chromosome are called diploid. ஸோ அப்போ half of the number of somatic chromosome is referred as genetic chromosome number called haploid. It should not be noted in the haploid is different from monoploidy. For example, common wheat plant is polyploidy, hexaploidy chromosome. Its haploid number is 36, but it is monoploidy is 12. Therefore, the haploid and diploid condition came regularly, one after another, and the same number of chromosome is maintained from generation to the generations. But monoploidy condition occurs when an organism is under polyploidy condition. The true diploid, both monoploid and haploid chromosome number are same. The same monoploid can be haploid, but all haploids cannot be a monoploid. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி சொமாட்டிக் செல்ஸ், உடல செல்கள் எல்லாமே வந்து என்னவாக இருக்கும், ஹாப்ளாய்டு இன் கண்டிஷன்ஸாக டிப்ளாய்டு இன் கண்டிஷன்ஸாக தான் இருக்கும். தட் வில் பி ஆஸ் இட் இஸ் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடந்தது அப்படின்னாக்குள்ளார அந்த இடத்துல என்ன ஆகும், அந்த குரோமோசோம் நம்பர் வில் நாட் பி சேஞ்ச்டு. பட் செக்ஸுவல் செல்ஸாக இருக்கும் பொழுது that will be in the haploid condition. When the fertilization period, it will be in the diploid condition, reduce ஆகும். ஸோ அப்போ வந்து டிப்ளாய்டு குரோமோசோம் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் வில் பி இன்ஹெரிட்டட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் டு their offsprings. ஓகேவா? ஸோ உங்களுக்கு யூப்ளாய்டி அப்படின்னா என்னென்னா, யூப்ளாய்டி இஸ் நத்திங் பட் வேரியேஷன்ஸ் இன் த குரோமோசோம் நம்பர் தட் அக்கர்ஸ் டியூ டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஃப் ஃபுல் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஃபுல் செட் ஆஃப் குரோமோசோமில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் வேரி ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு யூப்ளாய்டி. ஸோ அகே ஃபர்தர் இட் வில் பி டிவைடட் இன்டு 3. வாட் ஆர் த ஹாப்ளாய்டு, டிப்ளாய்டு, பாலிப்ளாய்டு. ஹாப்ளாய்டு அப்படின்றது n இன் கண்டிஷன், டிப்ளாய்டு அப்படின்னா 2n கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். பாலிப்ளாய்டி அப்படின்னா என்னென்னா, மோர் தென் 2n இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு பாலிப்ளாய்டி. ஃபார் அகைன் பாலிப்ளாய்டி வில் பி டிவைடட் இன்டு 2. ஆட்டோ பாலிப்ளாய்டி, அல்லோ பாலிப்ளாய்டி. ஆட்டோசோம்ஸ்னாவே என்னது, பாடி செல்ஸ். அல்லோசோம்ஸ் அப்படின்னா செக்ஷுவல் செல்ஸ் இல்லையா? ஸோ பாலிப்ளாய்டி இஸ் த கண்டிஷன் வேர் அன் ஆர்கானிசம் பொசஸஸ் மோர் தென் 2 பேசிக் செட்ஸ் ஆஃப் chromosomes. When there are 3, 4, 5 or 6 basic sets of chromosomes, they are called triploid, tetraploid, pentaploid and hexaploid respectively. Suppose பாலிப்ளாய்டி அப்படின்னாவே, பாலி அப்படின்னாவே என்னது, மெனின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ 2n ப்ளஸ் 2n ப்ளஸ் n ப்ளஸ் n அப்படின்னாக்குள்ளார 4n டெட்ராப்ளாய்டி ஆயிரும். 2n ப்ளஸ் n அப்படின்னா ட்ரிப்ளாய்டு ஆகும். அதே வந்து 2n ப்ளஸ் n ப்ளஸ் n ப்ளஸ் n அப்படின்னாக்குள்ளார பென்டாப்ளாய்டி, ஹெக்ஸாப்ளாய்டி, அந்த மாதிரி பல முறை பன்மடங்காக இருக்கும். அதுதான் வந்து பன்மயம் அப்படின்னு அர்த்தம். பாலிப்ளாய்டு அப்படின்னாவே பன்மயம்னு அர்த்தம். ஓகேவா? பாலிப்ளாய்டு இஸ் வெரி காமன் இன் பிளான்ஸ் பட் ரேர் இன் அனிமல்ஸ். ஸோ இந்த பாலிப்ளாய்டு மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிளான்ட் ப்ரீடர்ஸ் வந்து எக்கனாமிக் வேல்யூபிள் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த வாட்டர் மெலன் எல்லாம் பார்த்திங்கன்னா சீட்லெஸ் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே, அதே மாதிரி இந்த ஹைப்ரிட் வெரைட்டின்னு சொல்லி நம்ம விற்கிறோம் இல்லையா, அந்த
ஃப்ளஷி கண்டென்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாலிப்ளாய்டு மெத்தடை வந்து இன்டியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து என்னாகும், எக்கனாமிக்கலாக அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிட்டிவ் வேல்யூ வில் பி மோர் அமௌண்ட். So an increase in the number of chromosomes has been an important factor in the origin of new plant species, but higher ploidy level leads to death. Polyploidy is of two types. They are autopolyploidy and allopolyploidy. So autopolyploidy அப்படின்னா என்னென்னா, the organisms which possesses more than 2 haploid sets of chromosome derived from within the same species is called autopolyploid. They are divided into two types, autotriploid and autotetraploid. Okay, so autopolyploid அப்படின்னா என்னென்னா, addition of one or more haploid set of its own genome if an organisms. own genome அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்தோட ஜீனோமில் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்களை அடிஷன் ஆகிறது தான் வந்து என்னது ஆட்டோபாலிப்ளாய்டு. ஆட்டோ அப்படின்னாவே என்னது செல்ஃப் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ ஆட்டோபாலிப்ளாய்டு அப்படின்றது அடிஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஹாப்ளாய்டு செட் ஆஃப் இட்ஸ் own genome in an organism results in the autopolyploidy. Okay, so இதில் வந்து again it will be divided into two types, autotriploid and autotetraploid. autotriploid அப்படின்றது 3 set of its own genome. Okay, they can be produced artificially by crossing between autotetraploid and diploid species. autotetraploid அப்படின்னக்குள்ளார 4n plus 2n, இது autotetraploidனா 4n, அதையும் 2n கிராஸ் பண்ணும்பொழுது n இங்கே வந்து 2n, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், ட்ரிப்ளாய்டு 3n ஸ்பீசிஸ் உருவாகும் இல்லையா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, the cultivated banana are usually triploids and are seedless, have larger fruits than diploids. Triploid sugar beets have higher sugar content than diploid and are resistant to mold. Common dupe grass Cyanodon dactylan is a natural autotriploid. Seedless watermelon, apple, sugar beet, tomato, banana are man-made autotriploids. ஸோ ஆட்டோட்ரிப்ளாய்டு அப்படின்றது என்னது, அந்த ஃபர்தராக செல்ஃபாக அந்த ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய குரோமோசோமே வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுதான் வந்து ஆட்டோட்ரிப்ளாய்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஆப்பிள், சுகர் பீட், டொமேட்டோ, பனானா, சீட்லெஸ் வாட்டர்மெலன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. தென் ஆட்டோடெட்ராப்ளாய்டு அப்படின்னாலும் என்னது, 4 காப்பீஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் ஜீனோம். autotetraploid அப்படின்னா 4 copies of its own genome. They may be induced by doubling the chromosome of diploid species. Example, rye, grapes, alfalfa, groundnut, potato and coffee. Okay, so இப்போ வந்து euploidy அப்படின்றது again it will be divided into haploid, diploid and polyploidy. Poly அப்படின்னாவே many. Polyploidy will be divided into 2, autopolyploidy and allopolyploidy. autopolyploidyல autotriploid and autotetraploid. allopolyploid அப்படின்னா என்னென்னா, அல்லோ அப்படின்னாவே என்னது, கிராஸ் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அதுதான் வந்து allopolyploid. நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, சீரியல் சீரியல், அதாவது ட்ரிட்டிகேல் அப்படின்றது என்ன படித்தோம் ஏற்கனவே, மேன்மேடு சீரியல் இருக்குல்லையா, அது வந்து எந்த முறையில் வந்து தயாரித்தாங்க அப்படின்னா ஆட்டோ பாலிப்ளாய்டு மெத்தடில் தயாரிக்கப்பட்டது தான் வந்து ட்ரிட்டிகேல் அப்படின்றது. ஓகே, an organism. ஸோ allopolyploid அப்படின்றது என்னென்னா, இன்க்ரீஸ் இன் ஒன் ஆர் மோர் ஹாப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஃப்ரம் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ரிசல்ட் இன் allopolyploid. அதாவது அதே ஹாப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோமோட 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், நாட் இன் த ஓன் ஸ்பீசிஸ், 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், அது வந்து ரிசல்ட் இன் த allopolyploid. ட்ரிட்டிகேல் அப்படின்றது இஸ் த ஃபஸ்ட் மேன்மேடு சீரியல். இட் இஸ் அப்டைன்டு பை ட்ரிட்டிகேல். எப்படி தயாரித்தாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரஃபானா பிராசிகோ அண்டு ட்ரிட்டிகேல். ரஃபானா பிராசிகோ அப்படின்றது நம்ம ஏற்கனவே இதை வந்து இதில் பிளான்ட் ப்ரீடிங்கில் படித்தோம் இல்லையா. ஜிடி கார்பெசென்கோ அப்படின்ற ஒரு ரஷ்யன் ஜெனட்டிஸ்ட் கிராஸ்டு தி ரேடிஸ் ரஃபானா சட்டைவஸையும் கேபேஜ் பிராசிகா ஓலரேஷியா அப்படின்றதையும் கிராஸ் பண்ணார். ஸோ அதன் மூலமாக கிடச்சது தான் வந்து என்னது, ரஃபானோ பிராசிகோ. அதாவது ரஃபானா சட்டைவஸோட ஜீனோம் என்னது 2n = 18. ஸோ இங்கே பாருங்கள், ரஃபானா சட்டைவஸில் வந்து 2n = 18, கேபேஜ் பிராசிகா ஓலரேஷியா வந்து 2n = 18. ஸோ டு ப்ரொடியூஸ் F1 ஹைப்ரிட் விச் வாஸ் ஸ்டிரைல். ஸோ அப்போ உருவாகக்கூடிய F1 வந்து எப்பயுமே allopolyploidyல ஸ்டிரைலாக இருக்கும். அதை ஃபெர்டைல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
குரோமோசோம் நம்பரை வந்து டபுளிங் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன யூஸ் ஆகும்? கால்சிசின் அப்படின்ற ஒரு கால்சிசின் அப்படின்றது வந்து இட் இஸ் அன் அல்கலாய்டு. அந்த அல்கலாய்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த அல்கலாய்டை யூஸ் பண்ணும் பொழுது குரோமோசோம் நம்பர் வந்து டபுளிங் ஆகி ஸ்டிரைல் வந்து என்னவாக மாறும்? ஃபெர்டைலாக மாறும். அதுதான் வந்து ரஃபானோ பிராசிகோ. Raphana sativus and cabbage Brassica oleracea to produce F1 hybrids, which was sterile. When he doubled the chromosome of F1 hybrid, he got it fertile. He expected this plant to exhibit the root of radish and the leaves like cabbage. So rootla வந்து radishum, leavesல வந்து cabbage இருக்கும், which would make the entire plant edible. But the case was vice versa, so he was greatly disappointed. அவர் என்ன எதிர்பார்த்து செஞ்சார் அப்படின்னா, இப்போ பிளான்ட் ப்ரீடிங்கோட மெயின் மெத்தடே என்னது? அதாவது டு எக்கனாமிக் வேல்யூபிளாக இருக்கணும், அதே மாதிரி நியூ வெரைட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றது. அதான் ரஃபானா சட்டவஸ் அப்படின்றது என்னது? முள்ளங்கி இருக்கு இல்லையா? முள்ளங்கியில் வந்து இட் இஸ் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் இல்லையா? அண்டர் கிரவுண்ட் ரூட் மாடிஃபிகேஷனில் உருவாகக்கூடிய ஃபுட் ஸ்டோரேஜ் மெட்டீரியல். அதே மாதிரி கேபேஜ் அப்படின்றது ஃபுட்டு வந்து லீஃப் தான் வந்து நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம். அவர் என்ன எதிர்பார்த்து செஞ்சார் அப்படின்னா, ஒரு செடி உருவாச்சு, ரஃபானோ பிராசிகான்றது உருவாச்சு அப்படின்னா, கீழே வந்து அண்டர் த சாயில் ரேடிஷும், அபோவ் த சாயில் வந்து கேபேஜும் உருவாகும். இது ஃபுல்லாக வந்து எடிபிள் போர்ஷனாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிடைசேஷன் பண்ணார். பட் இட் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? அது வந்து என்னாச்சு? த கேஸ் வாஸ் வைஸ் வெர்சா அப்படின்னக்குள்ளார அது வந்து என்னாச்சு? ஸ்டெரைலாக இருந்தனால அந்த அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. நெக்ஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் தான் உருவானது தான் இந்த ட்ரிட்டிகேல் அப்படின்றது த சக்ஸஸ்ஃபுல் ஃபஸ்ட்டு மேன்மேட் சீரியல். டிபெண்டிங் ஆன் த ploidy லெவல், triticale can be divided into 3 main groups. Tetraploidy crosses between diploid wheat and rye. Hexaploidy crosses between tetraploid wheat triticum diurum, macaroni wheat and rye. Octoploidy crosses between hexaploid wheat and triticum aestivum bread wheat and rye. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன ட்ரிட்டிக்கல் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஹெக்ஸாப்ளாய்டு தான் வந்து சக்ஸஸ் ஆச்சு. அதாவது ட்ரிட்டிகம் டியூரம் அப்படின்றது வந்து 2n = 28 குரோமோசோம் அது வந்து டெட்ராப்ளாய்டையும், சீக்கேல் சீரியல் வந்து 2n = 14 பண்ணாங்க. அப்போ வந்து F1 ஹைப்ரிட் எல்லாமே வந்து 3x = 21, அதாவது ட்ரிப்ளாய்டாக வந்தது. ஓகேவா? ட்ரைசோமி கண்டிஷனில் வந்தது. அது ஸ்டிரைலாக இருந்தனால அதை வந்து குரோமோசோம் டபுளிங் பண்ணாங்க. எதை யூஸ் பண்ணாங்கன்னா, கால்சிசின் ட்ரீட்மெண்ட் பண்ணி குரோமோசோம் டபுளிங் பண்ணும் பொழுது அது வந்து என்னாச்சு? ஹெக்ஸாப்ளாய்டு ட்ரிட்டிகேலாக உருவாச்சு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மேன்மேடு சீரியல். ஹெக்ஸாப்ளாய்டு ட்ரிட்டிக்கல் ஹைப்ரிட் பிளான்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் கேரக்டர் ஆஃப் இட்ஸ் போத் macaroni wheat and rye. For example, they combine the high protein content of wheat with rice high content of amino acid lysine. இதில் வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து ஹெக்ஸாப்ளாய்டில் உருவான ட்ரிட்டிக்கேலில் வந்து வீட்டோட அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டும், ரையோட அந்த அமினோ ஆசிட் லைசின் கண்டென்ட்டும் விச் இஸ் லோ இன் வீட்டில் குறைவாக இருக்கக்கூடிய லைசினும் ரெண்டுமே அதிக அளவாக இருந்தது. ஓகேவா? ஸோ கால்சிசின் அப்படின்றது என்ன? இட்ஸ் அன் அல்கலாய்டு இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ரூட் அண்ட் கார்ம்ஸ் ஆஃப் Colchicum autumnale. When applied in low concentration to the growing tips of the plants, it will be induced polyploidy. கால்சிசின் அப்படின்றது என்னென்னா, இது ஒரு அல்கலாய்டு. எதுலேருந்து எடுக்கிறாங்க? கால்சிகம் ஆட்டன்மேல் அப்படின்ற ஒரு பிளான்ட்டோட ரூட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அப்படின்னா என்ன? இந்த கிழங்கு மாதிரி இருக்கும் இல்லையா? அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அல்கலாய்டு தான் வந்து கால்சிசின். அதை வந்து லோ கான்சன்ட்ரேஷனில் க்ரோயிங் டிப்ஸ் ஆஃப் பிளான்ஸில் வந்து லோ கான்சன்ட்ரேஷன்ஸில் அப்ளை பண்ணும் பொழுது இட் வில் பி இன்டியூசிங் பாலிப்ளாய்டி. சர்ப்ரைசிங்லி இட் டஸ் நாட் அஃபெக்ட் த சோர்ஸ் பிளான்ட் கால்சிகம் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டி கால்சிசின். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார் ட்ரிட்டிகேலோட ட்ரிட்டிகம் டியூரம் சீக்கல் சீரியல். இதில் வந்து டெட்ராப்ளாய்டி, டிப்ளாய்டி. இதில் 2x = 14. இங்கே வந்து ஸோ 2n 4x டெட்ராப்ளாய்டி டிட்டிகம் டியூரமும் சீக்கல் சீரியல் டிப்ளாய்டும் கிராஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ட்ரிப்ளாய்டான 3x21 வரும். இது வந்து என்னது? ஸ்டிரைலாக இருக்கிறனால குரோமோசோம் டபுளிங் பை கால்சிசின், தென் ஹெக்ஸாப்ளாய்டு டிட்டிக்கல் வில் பி
produced. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ploidy வந்து பாரு, இது இம்பார்ட்டன்ட் 3 mark கொஸ்டின். இதில் வந்து என்ன அப்படின்னா, மெனி பாலிப்ளாய்ட்ஸ் ஆர் மோர் விகரஸ் அண்ட் மோர் அடாப்டபுள் தேன் டிப்ளாய்ட்ஸ். ஸோ இங்கே வந்து இந்த ploidy எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபபிளி அதாவது பிளான் ப்ரீடிங்கில் வந்து இந்த ploidyயை யூஸ் பண்ணுவாங்க டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் அண்ட் இன்க்ரீஸ் த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட் கிராப்ஸ்க்காக இந்த ploidy மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. தென் many ornamental plants are autotetraploid and have larger flowers and longer flowering duration than diploid. ஸோ ஆர்னமெண்டல் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட்டோடெட்ராப்ளாய்டு மூலமாக பண்ணுவாங்க. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ அந்த ஃப்ளவரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஃப்ளாரிங் டியூரேஷன், டிப்ளாய்டு ஃப்ளாரிங் டியூரேஷனோட அதிகளவு இருக்கும், அந்த ஃப்ளார் வந்து வாடாமல் இருக்கும். ஓகேவா. தென் autopolyploid usually have higher in fresh weight due to more water content. Aneuploidies are useful to determine the phenotypic effects of loss or gain on different chromosome. Many angiosperms are allopolyploids and they play a role in the evolution of the plants. ஸோ நிறைய வந்து ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் வந்து அல்லோபாலிப்ளாய்டு ஆட்டோப்ளாய்டு மெத்தடை யூஸ் பண்ணி புதிய பரிணாமங்கள், அதாவது பரிணாமத்தில் புதிய ஒரு வெரைட்டியான பிளான்ஸை வந்து உருவாக்குறதுக்கு இது யூஸாக இருந்தது. ஓகேவா. ஸோ இது எல்லாமே என்னது, நியூமரிக்கல் குரோமோசோமல் அப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் குரோமோசோம். ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமல் அப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, குரோமோசோம் செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் மே பி இன்வால்வ் இன் த மியூட்டன்ட். ஸோ because of that the structure may be changed. Okay, so structural chromosomal aberrations is nothing but structural variations caused by addition or deletion of a part of chromosome leading to rearrangement of gene is called structural chromosome aberrations. ஸோ என்னாகும் அப்படின்னா, அடிஷனாவோ இல்லை டெலிஷனோ பார்ட் ஆஃப் குரோமோசோம் வந்து ஆட் ஆகிறனாலையோ அல்லது டெலீட் ஆகிறனாலையோ என்னாகும், அந்த குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் வந்து அது ஆட் ஆகிறனாலையோ அல்லது டெலீட் ஆகிறனாலையோ என்னாகும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீன்கள் வந்து ரீஅரேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ரீஅரேஞ்ச் ஆகும் பொழுது அந்த குரோமோசோம்ஸில் வந்து என்னாகும், அதோட ஸ்ட்ரக்சர் வேரி ஆகும். அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமல் அப்ரேஷன். இட் அக்கர்ஸ் டியூ டு அயனைசிங் ரேடியேஷன் ஆர் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் on the basis of breaks and reunion in chromosomes. There are 4 types of aberrations. They are classified under 2 groups: changes in the number of genes, gene loci, changes in the arrangement of gene loci. அதாவது இந்த குரோமோசோமல் பிறட்சி அப்படின்றது வந்து 4 டைப்ஸில் நடக்கும். அதை வந்து 2 குரூப்ஸுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. சேஞ்சஸ் இந்த நம்பர் ஆஃப் ஜீன் லோக்கு, அதாவது ஜீன் லோக்கஸ் அப்படின்னா என்ன, ஜீன்கள் அமைந்திருக்கிற இடத்துல வந்து that will be deletion or deficiency, duplication or repeat. deletion அப்படின்றது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸ் வந்து delete ஆகும், அதுதான் வந்து deletion. அதே மாதிரி deletions-ல வந்து loss of portion of chromosome is called deletion. On the basis of location of breakage on chromosome, it is divided into terminal deletion and intercalary deletion. ஸோ அதாவது இங்கே உங்களுக்கு ஃபிகர் 3.14 கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெலீஷன் அப்படின்றது ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, டெலீஷன் அப்படின்றது டெர்மினல் டெலீஷன். நார்மல் குரோமோசோம் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் பார்ட்டு மட்டும் டெலீட் ஆகுது. அதனால் வந்து இது வந்து என்னாகும், டெர்மினல் டெலீஷன் அப்படின்றது தட் இஸ் நுனிப்பகுதியில் இருக்கக்கூடிய குரோமோசோம் செக்மெண்ட் வந்து டெலீட் ஆகிறதுனால தட் இஸ் கால் டெலீஷன், டெர்மினல் டெலீஷன். இது வந்து இன்டர்கேலரி டெலீஷன். இன்டர்கேலரி அப்படின்றது இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய குரோமோசோம் அங்கே இருக்கக்கூடிய ஜீன்கள் வந்து டெலீட் ஆகிறது வந்து இன்டர்கேலரி deletions. Okay, it occurs due to chemicals, drugs and radiations. It is observed in Drosophila and maize. ஃபஸ்ட்டு இதை எதில் அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா, ட்ரோசோஃபிலாலையும் மேய்ஸ்லேயும் அப்சர்வ் பண்ணாங்க. டூப்ளிகேஷன் அப்படின்றதும், ஸோ டூப்ளிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு இங்கே அதாவது குரோமோசோம் செக்மெண்ட்ஸ் வந்து 2 முறை டப்ளிங் ஆகும், அதுதான் வந்து டூப்ளிகேஷன்ஸ். ஓகே, so the process of arrangement of the same order of genes repeated more than once in the same chromosome is known as duplication. The arrangement of ஜீன்கள் வந்து இருக்கு இல்லையா குரோமோசோமில், அது வந்து 1 or 2 times வந்து ரிப்பீட் ஆகும் அதே சேம் குரோமோசோமில், அதுதான் வந்து duplications. Due to duplication, some genes are present in more than 2 copies. It was first reported in Drosophila by Bridges and other examples are maize and pea.
ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டூப்ளிகேஷனும் வந்து ஃபஸ்ட்டு ட்ரோசோஃபிலாலையும் மேஸ்லேயும் தான் கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பிரிட்ஜஸ் தான் வந்து ஹி வாஸ் த ஃபஸ்ட் பர்சன் டு ப்ரூவ் தட் த ஜீன்ஸ் ஆர் த குரோமோசோம்ஸ் ஆர் தி ஃபிசிக்கல் கேரியர் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணவர் யார்? பிரிட்ஜஸ். குரோமோசோமை கண்டுபிடிச்சது யார்? வால்டியர் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார் இல்லையா? ஸோ இங்கே பாரு டூப்ளிகேஷன் அப்படின்னாக்குள்ளார நார்மல் குரோமோசோமில் வந்து A, B, C, D, E, F அப்படின்ற ஜீன்கள் இருக்குது. இந்த இடத்துல வந்து BC அப்படின்ற ஜீன் வந்து இன்னொரு முறை அமைந்திருக்கு, டூப்ளிகேட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து என்ன இருக்குது அப்படின்னா டேண்டம் அப்படின்றது வந்து ABC திரும்பவும் BC அகைன். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சரல் வேரியேஷன் ஆகும். அதே மாதிரி ரிவர்ஸ் டேண்டம் அப்படின்றது டிஸ்பிளேஸ்டு டேண்டம், ரிவர்ஸ் டேண்டம் அப்படின்றது என்னென்னா அந்த டிரான்ஸ்லொகேஷன்ஸில் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த டூப்ளிகேஷனும் வந்து 3 டைப்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதுக்கடுத்தது டிரான்ஸ்லொகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புக்கில். உங்கள் புக்கில் நடுவில் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா என்னென்னு தெரியல. The transfer of segment of chromosome is a non-homologous chromosome is called translocation. Then it is the heterozygous translocation, homologous translocation அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து டூப்ளிகேஷனுக்கு அப்புறம் இன்வர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்வர்ஷன் அப்படின்னா என்னென்னா தலைகீழ் திருப்பம் அப்படின்னு. அதாவது குரோமோசோம்ஸ் வந்து தலைகீழாக ஒரு முறை வந்து திரும்பும், ஒரு 180 டிகிரியில் வந்து திரும்பும். அந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட் வந்து ஜீனோட பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து இட் வில் பி ரிவர்ஸ்டு பை அன் ஆங்கிள் ஆஃப் 180 டிகிரி. ஸோ அதுதான் வந்து இன்வர்ஷன், தலைகீழ் திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திரும்புறது மூலமாக செய்யுது இன்வர்ஷன் அப்படின்றது. இட் இஸ் அன் அனதர் குரோமோசோமல் அப்நார்மலிட்டி in which the order of gene is in a chromosomal segment is reversed by an angle 180. இது எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா குரோமோசோமில் ABCDEFGHன்னு இருந்ததுன்னா இங்கே வந்து ABCDGF அகைன் EH அப்படி அந்த EHக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்ஸ் வந்து ஒரு 180 டிகிரியில் திரும்புறதுனால உண்டாகும். அது வந்து 2 டைப்ஸ் இருக்கும், பெரிசென்ட்ரிக் அண்டு பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன். பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன் அப்படின்னா என்னென்னா குரோமோசோம் அப்படின்னாவே என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு சென்ட்ரோமியர் இருக்கும் இல்லையா? ஸோ த இன்வெர்டட் செக்மெண்ட் ஆஃப் த குரோமோசோம் கண்டைன் சென்ட்ரோமியர். அந்த தலைகீழாக திரும்பி இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட்டில் வந்து சென்ட்ரோமியர் இருந்தது அப்படின்னா தட் இஸ் பெரிசென்ட்ரிக். ஓகே, ஸோ அது வந்து அந்த மாதிரி பெரிசென்ட்ரிக் வந்து நிறைய எவல்யூஷன் பரிணாமத்தில் பல புதிய உயிரினங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்திருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம 17th ஹியூமன் குரோமோசோம் இஸ் அக்ரோசென்ட்ரிக். நம்மளோட 17th குரோமோசோம் வந்து அக்ரோசென்ட்ரிக்காக இருக்கும் டியூ டு தி பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன்ஸ். அதே மாதிரி சிம்பன்சியில் வந்து அதே 17வது குரோமோசோம் வந்து என்னவாக இருக்கும்னா மெட்டாசென்ட்ரிக்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எவல்யூஷன் நம்ம வந்து குரங்குலேருந்து தான் பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்கோன்றோம். ஆனால் குரங்குல வந்து சிம்பன்சியில் வந்து அந்த 17வது குரோமோசோம் மெட்டாசென்ட்ரிக் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தெரியும் இல்லையா டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம். மெட்டாசென்ட்ரிக்னால் எப்படி இருக்கும்? சென்ட்ரோமியர் சென்ட்ரலில் இருக்கும், ரெண்டுமே வந்து இந்த மாதிரி ஈக்குவல் ஆர்ம்ஸ் இருக்கும். அதே 17th குரோமோசோம் நம்மளோட ஹியூமன் பாடியில் அக்ரோசென்ட்ரிக்காக இருக்கும். அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா டியூ டு தி இன்வர்ஷன். அதுவும் என்னது பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன் அப்படின்றனால. ஓகேவா? பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன் அப்படின்னா என்னென்னா அந்த இன்வெர்டட் செக்மெண்ட்டில் வந்து சென்ட்ரோமியர் இருக்காது. ஸோ அதுதான் வந்து பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன். அடுத்தது டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்றது என்னென்னா the transfer of a segment of chromosome to a non-homologous chromosome is called translocation. Translocation should not be confused with crossing over, in which an exchange of genetic material between homologous chromosomes. அதாவது கிராசிங் ஓவர் நம்ம படித்தோம்லையே அதே மாதிரி தான் டிரான்ஸ்லொகேஷன்ஸ் இருக்கும். இதுதான் ஒரு குரோமோசோம் அப்படின்னா அருகருகே இருக்கக்கூடிய ஹோமோலாகஸ் குரோமோசோம்னா ஒரே மாதிரியான குரோமோசோம்ஸில் வந்து இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் வந்து டிரான்ஸ்லொகேட் ஆகும், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து டிரான்ஸ்லொகேஷன், இடம்பெயர்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து இட் இஸ் நாட் ஆஸ் யூஸ்வல். இது வந்து என்ன அப்படின்னா இதுவும் கிராசிங் ஓவரும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் என்ன இருக்கும், இட் எக்ஸ்சேஞ்ச் தி ஜெனட்டிக் மெட்டீரியல் பிட்வீன் தி ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் டேக்ஸ் பிளேஸ். டிரான்ஸ்லொகேஷன் அக்கர்ஸ் as a result of interchange of chromosome segments in non-homologous chromosomes. அது வந்து ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ்லேயும் இருக்கும், ஹெட்ரோசைகஸ் டிரான்ஸ்லொகேஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரே மாதிரியான குரோமோசோம்கள்லேயும் நடக்கும். நான் ஹோமோலாகஸ் குரோமோசோம் அப்படின்னு என்னென்னா வெவ்வேறு வகையான குரோமோசோம்கள் அருகருகே இருந்தாலும்
அதோட செக்மெண்ட்ஸுக்கு இடையிலையும் வந்து இடம்பெயர்தல் நடைபெறும். டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னா இடம்பெயர்தல், அதாவது குரோமோசோம் செக்மெண்ட் வந்து ஒரே மாதிரியான குரோமோசோமில் வந்து இடம்பெயரும். ஸோ இப்போ சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக டார்க்காக இருக்குது, இங்கே வந்து இங்கெல்லாம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது அப்படின்னா, இப்போ சப்போஸ் இது ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா உருவாகக்கூடியது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த குரோமோசோமோட பார்ட் வந்து இங்கே வரும் பொழுது இந்த இடத்துல ஃபுல்லாக ஒயிட்டாகவும் இங்கே ஃபுல்லாக டார்க்காகவும் இருக்கும். ஓகேவா? அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஜீன்கள் எல்லாமே இந்த குரோமோசோமுக்கும், இங்கே இருக்கக்கூடிய ஜீன்கள் இங்கேயும் இடம்பெயரும். அதுதான் வந்து டிரான்ஸ்லொகேஷன்ஸ். ஸோ அதன் மூலமாக என்ன ஆகும்? இட் அக்கர்ஸ் எ ரிசல்ட் ஆஃப் இன்டர்சேஞ்ச் ஆஃப் குரோமோசோம் செக்மெண்ட்ஸ் இன் நான் ஹோமோலாகஸ் குரோமோசோம். அதுவும் வந்து 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் டிரான்ஸ்லொகேஷன், ஷிஃப்ட் டிரான்ஸ்லொகேஷன், ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு புது புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே எதுவும் தியரியெல்லாம் கொடுக்கல. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ்?